நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அமுதா, நாளைக்கு ஆப்ரேஷனுக்கு அப்புறம் எனக்கு கண்ணு வந்துடும். இந்த குருடியோட கடைசி நாள். நீங்க எங்கேயாவது சுத்தி காட்டுவியா? சரி, வா. டேய், வானம் எப்படிடா இருக்கும்? மேகம் அப்படியே மிதக்குமாமே. உனக்கு வானம் மேகம் எப்படி இருக்குன்னு தெரியணும், அவ்வளோதானே? உன் கையை மட்டும் நீ மேலே நீட்டு, நான் உனக்கு காட்டுறேன். ஆகாசத்தை நான் பார்க்கிறேன், ஆறு கடல் நான் பார்க்கிறேன். ஆகாசத்தை நான் பார்க்கிறேன், ஆறு கடல் நான் பார்க்கிறேன். ஊரு கண்ணே படும்படி ஒரவாடும் கனவே தொடருதே. நினைவாகும் கனவே அருகிலே, உன்னை தூக்கி சுமப்பே கருவிலே. மடிவாசம் போதும் உறங்கவே, நீதானே சாகா வரங்களே. தமிழே தமிழே வருவேனே ஓங்கரமா. கொடியே கொடியே அழுறேனே ஆனந்தமா. வானத்தை காட்டிட்ட, அப்போ கடல் தண்ணி? கோடி பேரில் ஒன்ன மட்டும் அறிவேனே தொடுகிற மொழியில. பேரன்பு போல ஏதுமில்ல, நீ போதும் நானும் இழையில்ல. அழகா அழகா குயிலாவே உன் தோளில். அழகி அழகி இது போதும் வாழ்நாளில். எனக்கு ஆப்ரேஷன் வேண்டாம்டா. ஏய், என்ன சொல்ற? பார்வை வந்துச்சுன்னா நீ எப்பவும் என் கூட இப்படி இருக்க மாட்ட. நான் தனியாயிடுவேன். நீ தான் என் பார்வை, வெளிச்சம் எல்லாமே. எனக்கு இது போதும்டா. ஆகாசத்தை நான் பார்க்கிறேன், ஆறு கடல் நான் பார்க்கிறேன். டேய், நாளைக்கு கண்ணு தெரிஞ்சிடும்ன்ற தைரியத்துல இருந்துட்டேன். இந்த வானமும் கடலும் என்ன கலர்டா? அது நீலம், ப்ளூ. ஆஷா and அமுதா, உங்களுடைய இந்த கூல் ப்ளூ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுன்னு ராதா மேம் கிட்ட கேட்கலாம். அமுதா, ஆஷா ரொம்ப அழகாக சாங்கை பியூட்டிஃபுல்லாக வாய்ஸ் கொடுத்து ஃபீல் பண்ணி அழகாக ரெக்கார்ட் பண்ணீங்க. பட் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணும்போது நிறைய லாஜிக் மிஸ் ஆயிடுச்சு. ஈஸியே கிடையாது. ஒரு பிளைண்டான ஒரு பொண்ணை, கண்ணு தெரியாத ஒரு தெரிஞ்ச லவ்வர் கூட்டிகிட்டு வந்து இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கணுன்னா ஈஸி கிடையாது.
அது வந்து ஆல்ரெடி லவ்வர் பீச்சுக்கு போயிருப்பீங்க, இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனாலும் எவ்ரி டைம் அவங்களுக்கு அந்த ஃபீலு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எனக்கு பெட்ட 2-3 விஷயங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நீங்கள் கடலில் கொண்டு வரேன்னு சொன்ன உடனே அம்பர்லா மூவ்மெண்ட் பண்ணீங்க. அது பண்ணாமல் அது முடித்து நீங்கள் கண்ணை மூடினீங்க பார்த்தீங்களா? அவளை அப்படியே அழைச்சிட்டு வந்து கண்ணை மூடி அந்த அந்த ஃபீல் பண்ணி வச்சுட்டு அப்புறம் ஒரு அம்பர்லாவை எடுத்துன்னா நீங்கள் டான்ஸ் பண்ணி அவங்கள டான்ஸ் பண்ண வைப்பீங்க. ஒரு சர்டன் மூமெண்ட்ஸ் மட்டும்தான் நீங்கள் ஒரே மாதிரி பண்ண முடியும். அது பண்ணும்போது கூட கண்ணு தெரியாதவங்க பண்ணுறதுல ஒரு இன்பர்ஃபெக்ஷன்னு சொல்ல மாட்டேன், அதில் ஒரு சேஞ்ச் இருக்கும். நீங்கள் பண்ணுறதுக்கும் அவங்க பண்ணுறதுக்கும் அதெல்லாம் அது ஒரு ஃபீல். அது எனக்கு நிஜமாகவே சொல்ல தெரியல. அதனால் நிறைய இடத்துல அந்த பிளைண்டுங்கிறது மறந்து போய் நீங்கள் மூமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. சில இடத்துல இப்போ வாட்டரை வந்து நீங்கள் டச் எல்லாமே சீக்கிரமாக, ஏன்னா ஃபஸ்ட்டு டைமில் 1000 வாட்டி நீங்கள் வாட்டரை டச் பண்ணால் கூட ஆஸ் ஏ பிளைண்ட் நீங்கள் டச் பண்ணிட்டுன்னா அந்த ஃபீலு. அப்புறம் வந்து இந்த தண்ணி இப்படி பண்ண மாதிரி பண்ணீங்கல்ல, எப்போவுமே அதை வந்து நீங்கள் இப்போ தண்ணி டச் பண்ண உடனே ஒரு வாட்டி அவள் அப்படி பண்ணதும் நீ கொஞ்சம் ஃபீல் பண்ணியாச்சு, நீங்கள் 2 பேரும் சம்திங் லாஜிக்னு சொல்லுவோம்ல பிளைண்டால். அந்த லாஜிக் நிறைய இடத்துல அது வந்து நிறைய திங்க் பண்ணி ரொம்ப கிளவராக எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்க வேண்டிய ஒரு சாங். இது ஃபீலே வரலை எனக்கு சுத்தமாக, அந்த ஒரு ஃபீலே வரலை. நிறைய விஷயங்கள் மிஸ் ஆகி போயிடுச்சோ. அதே மாதிரி அமுதா, நீங்கள் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது லிப்பு கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடாது. அந்த லிப்பு நீங்கள் பர்ஃபெக்டாக கொடுத்து தான் ஆகணும். பிகாஸ் இது ஒரு சிச்சுவேஷன். நீங்கள் அங்கே எல்லாம் உட்காந்துட்டுல அது சொல்லும்போது நீங்கள் அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு போயிடும். அப்படி பண்ணக்கூடாது கண்ணா. நீங்கள் லிப்பை பர்ஃபெக்டாக கொடுத்தா தான் அந்த ஃபீல் நமக்கு கிடைக்கும். ஓகேயா? அதனால் ஐ ஹாவ் நோ ஓகே நார்மல் நல்லா இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்ல மாட்டேன். உங்கள் 2 பேருடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த விஷயத்தில் புது விஷயம் எடுக்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்கிறது எனக்கு தெரியுறதுனால இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப அழகாக பண்ணியிருந்துருக்கலாம். ஓகே ஓகே மேம். தேங்க்யூ மேம். மாஸ்டர் ப்ளீஸ். Amada and Asha, it's a nice performance. Concept is nice. எடுத்துக்கிட்ட விஷயம்லாம் கரெக்டாக இருக்குது. When you're attempting some kind of new style, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து பண்ணணும். அந்த ஃபைனல் லிஃப்ட் பண்ணீங்கல்ல, இந்த ஃபைனல் லிஃப்ட்லாம் வந்து இட் லுக் வெரி ஆக்வர்ட் இஃப் யூ டோன்ட் பாயிண்ட் யோர் ஃபீட். நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி கொஞ்சம் காலை மடக்கி வச்சாலும் இட் லுக் வெரி அக்லி. அட்டம் பண்ணும்போது கரெக்டாக அட்டம் பண்ணிடணும். ஒரு பீஸ் பண்ணால் கூட ஈவன் இஃப் யூ டூ ஒன் திங், நிறைய நாலேஜ் பண்ண வேண்டாம். ஒன்று ஜஸ்ட் ஒரு எக்ஸாம் நாங்கள் வி ஆர் கேப்பபிள் ஆஃப் டூயிங் திஸ்னு காமிக்கிறதுக்கு when you do something, do it with conviction. நம்ம வந்து கரெக்டாக பண்ணணும், இதை ஃபுல்லாக கற்றுக்கிட்டு தான் பண்ணணும். சும்மா ஏதோ ஒன்று பண்ணிட்டோம் அது கிளாப் வாங்குவோன்றது வந்து இட்ஸ் நாட் ரைட். ஏன்னா அந்த கான்செப்ட் மேலே இருக்கிற அந்த ஒரு இன்வால்மெண்ட்டே போயிடும் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது. ஸோ when you attempt certain things, you have to really practice. Every move has a meaning. ஏன்னா நீங்கள் ஒரு எமோஷனை வெளில கொண்டுறீங்க. ஒரு you're helping somebody who's physically challenged இல்லைங்களா? அவங்களுக்கு கண்ணு தெரியாது. you're showing the worldன்ற போது you should be dominant to the way what she is dancing. But she was dominating you. அவங்க வந்து உங்களோட பெட்டராக பண்ணுற மாதிரி இருக்குது. மாற்றி பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாம் ப்ராபப்ளி. ஸோ நெக்ஸ்ட் டைம் when you're trying something new, அதில் ஃபுல்லாக டோட்டலாக நியூவாக கூட பண்ண வேணாம். நீங்கள் கொஞ்சம் ஸ்மூத்தாக ஏதாவது நம்மளுக்கு வர்றது எந்த லெவலில் வருமோ அதெல்லாம் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அது மாத்திரம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஒரே ஒரு விஷயம், ரொம்ப நாளாக உங்கள் 2 பேரை கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்குள்ளே இன்னும் அந்த கெமிஸ்ட்ரி வரலை. சில சீன்ஸ் எல்லாம் வரும்போது அந்த க்ளோஸ் அதெல்லாம் இல்லை. அந்த டைமில் ஹீ இஸ் நாட் கம்ஃபர்டபுள் வித் யூன்னு எனக்கு தோணுது. பட் யூ கேன் டூ இட். யூ மேக் ஹிம் கம்ஃபர்ட். ஓகே.